அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள் வளமிக்க ரமலானுடைய மாதத்திலே உலகர் தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இந்த தொடர் உரையினுடைய இரண்டாம் கட்டத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நடவடிக்கைகளையும் தன்னுடைய ஒழுக்கங்களையும் சீர்படுத்தி கொள்வது என்ற தலைப்பிலே பல்வேறு ஒழுக்கங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய, சீரமைத்து கொள்ள வேண்டிய பல்வேறு ஒழுக்கங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். இதுவரை 8 ஒழுக்கங்களை நாம் சொல்லியிருக்கிறோம். அதாவது நாவை அடக்குவது, கோபத்தை அடக்குவது, ஆசைகளை அடக்குவது, உண்மை, நீதி, நேர்மை, பொறுமை, மன்னித்தல், விட்டு கொடுத்தல், நேசபாசம், நன்மையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவுதல் என்று பல்வேறு குணங்களை நாம் பார்த்தோம். இன்று 9வதாக ஒரு முக்கியமான குணத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அது நம்முடைய ஒழுக்க மாண்புகளை, கற்புகளை பேணிக்கொள்வது. அதுபோல மானக்கேடான காரியங்களில் இருந்து விலகுவது. கற்பொழுக்கத்தை பேணிக்கொள்வது, மானக்கேடான காரியங்களில் இருந்து விலகுவது என்று வச்சுக்கிடுங்க. இந்த ரெண்டுமே இஸ்லாத்துல உயர்ந்த குணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவனுடைய குடும்பத்தையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய இந்த குணம் அடிப்படை நெறியாக அமைந்திருக்கிறது. இது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதும் கட்டாய கடமையாகும். கற்பொழுக்கத்தை பேணுவது, மானக்கேடான காரியங்களை விட்டொழிப்பது என்பதெல்லாம் ஆண் பெண் அனைவர் மீதும் கடமையாகும். அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ் மா ظهر منها وما بطن. மானக்கேடான காரியங்களின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள். அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, பகிரங்கமாக இருந்தாலும் சரி, மானக்கேடான காரியங்கள் பக்கம் நீங்கள் நெருங்கவே செய்யாதீர்கள். அதுபோல வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா, அது மானக்கேடான காரியமும் தீய வழியும் ஆகும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மானக்கேடான காரியங்கள் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துல 151வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் உள்ளது. ஆக இந்த ரெண்டும் இறைவனால் நமக்கு போடப்பட்ட
ஒரு முக்கியமான உத்தரவு, கட்டளை. இதை நாம் பேணி நடக்க வேண்டும். முஸ்லிம்கள் இந்த மானக்கேடான காரியங்களின் பக்கம் அல்லது விபச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடிய அத்தனை வழிகளில் இருந்தும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த வழிகளில் இருந்து தவிர்த்து கொள்ளவும் வேண்டும். இதுக்கு நாம எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன என்று சொன்னால், நம்முடைய பார்வையை நாம் பாதுகாத்துக் கொள்வது. இந்த மானக்கேடான காரியங்களில் இருந்து விலகுவது, கற்பொழுக்கத்தை பேணுவது, இதற்காக நாம் எடுத்து வைக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்ன என்று சொன்னால், பார்வைகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நம்முடைய பார்வைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அபுசாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுருஜஹும். நபியே, இந்த மூமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை பேணிக் கொள்ளட்டும். ذَلِكَ أَزْكَى لَهُمْ, இது அவர்களுக்கு சிறந்தது. இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன், தினமாக அல்லாஹ் அவர்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு. இந்த வசனம் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்துல 30வது வசனத்துல இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரியான கட்டளையை அல்லாஹ் மூமினான பெண்களுக்கும் இடுகிறான். நபியே, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்க, குல்லில் முஃமினாத் யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவர்களும் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், அவர்களும் தங்களுடைய கற்பொழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும், நீங்க பெண்களுக்கும் சொல்லுங்க என்று அல்லாஹ் இதே அத்தியாயத்தில் அதற்கு அடுத்த வசனத்திலே 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக இந்த வசனத்தில் பார்வை என்பது முதலாவது விஷயமாக இருக்கிறது. அடுத்து அது எங்க போவோம்? அடுத்து மனுஷன் நினைப்பான், முதல்ல பார்க்குவான், அதுக்கு பிறகு எண்ணம் உள்ளத்துல தீய எண்ணம் என்ன செய்யும், உருவாகும். அதன் பிறகு எங்க போவோம்? ஆசை மேலிடும். பிறகு அந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்படித்தான் தொடர் இருக்கு. பார்வையை நாம பேணி பாதுகாக்காம இருந்து விட்டால் பார்வைக்கு அடுத்த ஸ்டெப் எங்க போயிரும்? எண்ணம், தவறான எண்ணம் உருவாகும். அதற்கு அடுத்த ஸ்டெப் எங்க போகும்? நம்மளுடைய ஆசை மேலிடும். பிறகு என்ன? அந்த பாவத்தை செய்து விடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், அதை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தொடரை போடுகிறார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, இன்னல்லாஹ கதப அலா இப்னி ஆதம் ஹல்லஹு மினஸ் ஸினா, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனின் மீதும் விபச்சாரத்தில் இருந்து ஒரு பங்கை எழுதி வைத்திருக்கிறார். எல்லா மனிதனுக்கும் இது எழுதப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்தில் இருந்து ஒரு பங்கை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? எழுதி வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, விளக்கி சொல்றாங்க. எப்படி அப்படின்னு சொன்னா, அதற்கு தாலிக்க லா மஹாலா, அதை கண்டிப்பாக அவன் அடைந்தே தீர்வான். அல்லாஹ் எழுதி வைத்த அந்த பங்கை அவன் அடைந்தே தீர்வான். எப்படி என்று சொன்னால், ஃபஸினல் ஐன் அன்-நظر, பார்வையினுடைய விபச்சாரம், கண்களுடைய விபச்சாரம் பார்வை, கண்களுடைய விபச்சாரம் பார்வை. வஸினல் லிசான், நாவினுடைய விபச்சாரம் அல் மன்திக், பேசுவது, தவறான விஷயங்களை என்ன செய்வாங்க? பேசுவாங்க. வன்னப்ஸ், உள்ளமோ தமன்னா வ தஷ்தஹி, அது ஆசைப்படும், ஆவல் கொள்ளும். வல் ஃபர்ஜ், அவனுடைய கற்போ யுஸத்திகு ذلك குல்லஹு வ யுகذிபு, அவனுடைய கற்பு, அவனுடைய அந்த உறுப்பு, அது இவ அனைத்தையும் ஒன்று உண்மைப்படுத்தும் அல்லது பொய்யாக்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க.
அப்ப நபிகள் நாயகத்துடைய அந்த தொடர் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, முதல்ல பார்வை, அதன் பிறகு அது தவறானதை அவன் பேச வந்துருவான், பிறகு அவனுடைய ஆசை அவனுக்கு தூண்டப்படும், அதன் பிறகு அந்த பாவத்துல விழுந்து விடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே இந்த கற்பொழுக்கம், இந்த ஆபாசமான மானக்கேடான காரியங்களை பேசுவது, செய்வது, இது போன்ற விஷயங்களிலிருந்து நாம தவிர்த்து கொள்வதும் கற்பொழுக்கத்தை பேணுவதும் இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு நம்ம இடத்துல வந்து விட்டது என்று சொன்னால், நாமும், நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம் நிச்சயமாக பாதுகாப்பு பெற்றுவிடும். இதுதான் நாம இங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். எனவே இந்த நோன்பு நமக்கு இத்தகைய கட்டுப்பாட்டை வழங்க வேண்டும், வழங்குகிறது. எப்படி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு குறித்து சொல்லும் போது, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்று சொன்னாங்க. ஃபலா யர்ஃபுஸ், எனவே மனிதன் ஆபாசமான காரியங்களில், பாலுணர்வை தூண்டக்கூடிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். சஹீஹ் புகாரில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னமும் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்காக, வ அனா அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலி வழங்குகிறேன், யதஉ ஷஹ்வதஹு வ அக்லஹு வ ஷுர்பஹு மின் அஜ்லி, அவன் தன்னுடைய ஆசாபாசங்களையும் தன்னுடைய உணவையும் பானத்தையும் எனக்காகவே அவன் விட்டொழிக்கின்றான். ஆனால் நோன்பு மனிதன் எனக்காக நோக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நோன்பு என்பது, அதுல நமக்கு ஒரு பெரிய மனக்கட்டுப்பாடு இருக்கிறது. இந்த ரமலானுடைய மாதம் வெறுமனே நோன்பு மாதம் மட்டுமல்ல, நமக்கு ஒரு மனக்கட்டுப்பாட்டை வழங்கக்கூடிய ஒரு மாதம். எனக்கு பசி வரும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எனக்கு கோபம் வரும், ஆனா எதிர்வினை ஆற்ற மாட்டேன். என்னுடைய ஆசைகள் தூண்டப்படும், ஆனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தவறான காரியங்களில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நோன்பாளி என்ன செய்யறான், இருக்கிறான். இத்தகைய பயிற்சி இந்த ரமலான் மாதம் நோன்பாளிகளுக்கு வழங்குகிறது. அதனால இந்த நோன்பு ஒரு பெரிய ஒரு மனக்கட்டுப்பாட்டை நமக்கெல்லாம் தருகிறது. இந்த ரமலானை பயன்படுத்தி நாம் இது போன்ற தீமைகளிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு அத்தகைய பாதுகாப்பை தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.